தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த இஸ்லாமியர்களோட உலக புனித தலமா கருதப்படுற இடம் சவுதி அரேபியா. அதுவும் அங்கே இருக்க மெக்கா, மதீனா, அதுலேயும் அங்கே இருக்க காபா. ஆனால் அந்த காபா சார்ந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் சில விஷயங்கள் பதிவாயிருக்குங்க. அந்த இமெயில் கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஒரு புனித ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக இதை ஒரு முறையாச்சும் லைஃப்பில் தொட்டு பார்க்கணுன்றதுக்காகவே அவ்வளோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்த இடத்துக்கு போவாங்க, மெக்கா மதீனாவுக்கு. அப்பேற்பட்ட புனிதத்தோட உச்சமாக கருதப்படுறதான் இந்த காபா. இந்த காபா மேலே போர்த்தப்பட்டிருக்க இந்த துணி இருக்குல்ல, இது சேர்த்து தான் காபா கிஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு புனித துணி இருக்குல்ல, இதைத்தான் பல கோடி கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தொட்டு வணங்கிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட புனிதத்திலும் புனிதமா அந்த மார்க்கம் சார்ந்து பார்க்கப்படுறது. இது ஆக்சுவலாக கோடிக்கணக்கில் இஸ்லாமியர்கள் தொடுறாங்கன்னு சொன்னல, எந்த பிரிவினையும் கிடையாது மக்களே. இந்த சன்னி பிரிவு, ஷியா பிரிவு, இன்னும் பல பிரிவுகள் இருக்குல்ல இஸ்லாம் சார்ந்து, அதில் எந்த பிரிவு பேதமும் இல்லாமல் இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சு எல்லாருமே தொட்டுட்டு போகிறது தான் இந்த காபா கிஸ்வா. ஓகே, இந்த எப்ஷன் இருக்கால, அவன் இந்த காபா கிஸ்வாவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானா. ஏதோ கடையில் பொருள் வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட அவன் பவரை யூஸ் பண்ணி பண்ணனா என்னவோ தெரியல, பிளாக்மெயில் பண்ணனா தானே இது போல எதனா பண்ணிச்சோன்னு தெரியல. ஆனால் அந்த காபா கிஸ்வா இவனுக்கு போனதா எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் சில குறிப்புகள் இருக்குங்க. ஆக்சுவலாக ஷிப்மெண்ட் கிட்டத்தட்ட 3 ஃப்ரேம்டு பீசஸாக மெக்காலிருந்து ஃப்ளோரிடாக்கு போயிருக்கான் இந்த காபா கிஸ்வா. அந்த இமெயிலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். அசீசா அல் அஹ்மாதி அப்படின்ற ஒரு UAE சேர்ந்த பிஸ்னஸ் விமனுங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் விமனா. இவங்க அப்துல்லா அல் மாரி அப்படின்ற ஒரு பர்சன் கூட இவங்க இந்த காபா கிஸ்வாவை எப்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக வேலை பார்த்தாங்கன்ற மாதிரி குறிப்புகள் இருக்கு. மக்களை திரும்ப சொல்லிடுறேன், இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உண்மைப்பா 100% அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எப்ஷன் ஃபைல் சார்ந்து இதில் இருக்கிறது எல்லாமே பொய்ப்பா அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இடையில டிராவல் பண்ணுறதா கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த கிஸ்வா ஷிப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆர்கனைஸ் பண்ணது இந்த 2 பேர் தானாமா. இது எப்போ நடந்திருக்கா? 2017 பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள இந்த விஷயங்கள் ஷிப்மெண்ட்லாம் ஃபுல்லாக நடந்திருக்கான். இது எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களா, பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஏர் கார்கோ இருக்குல்ல, இந்த விமானத்தில் வச்சு தான் இது ஃப்ளோரிடா வந்து அடைஞ்சிருக்கான் இந்த காபா கிஸ்வா. இந்த ஷிப்பிங் இன்வாய்ஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா $10,980 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, இஸ்லாமிய சகோதரர்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அந்த காபா கிளாத்தை விற்பனை பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறவளதான். ஆக்சுவலாக இப்போ சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்ஸ்டைன் அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி வச்சிருந்தான். அதுல போர்த்துறதுக்காக தான் இந்த காபா துணியை வாங்கியிருக்கிறதாவும் சில ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஒரு கட்டுமான அமைப்பை ஏற்கனவே நம்மளோட முந்தைய வீடியோல பார்த்துருப்பீங்க. அவனோட ஐலாண்டில் இருந்த ப்ளூ ஸ்டைப்டு ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இசையை ஃபுல்லாக லயச்சி கேட்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் இது சார்ந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கு. ஆனால் பல பேரும் கான்ஸ்பிரசி தியரி சார்ந்து சொல்றவங்க, இல்லைங்க மொலோக்குன்ற ஒரு சாத்தானிய வழிபாட்டுக்காகவே குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் தான் இதுன்னு பல பேர் ஆழமா நம்பி கான்ஸ்பிரசி தியரியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேல டோமை எழுப்பி அந்த டோம் மேல போர்த்துறதுக்காகவே இந்த காபா கிஸ்வாவை எப்ஸ்டைன் வரவழைச்சிருக்கலாம்னு இப்ப பல பேர் சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவனுக்கு எதுக்காக அந்த துணி? ஏன்னா உலகமே காரித்து பெற்றுக்க ஒரு மனுஷனா பார்த்துட்டு இருக்கிறது இந்த எப்ஸ்டைனை. எதுக்காக அவன் இந்த துணியை வாங்கியிருக்கணும் தான் பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சவுதியில் இருக்க ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காப்லையா, மேட்டு, டென்ட்டு, டேபிள் அண்ட் அரேப் ஸ்டைலில் சோஃபான்னு இத்தனை பொருட்களையும் எப்ஸ்டைனுக்காக அமுச்சு விட்ருக்காப்லையா. கிட்டத்தட்ட ஒரு மசூதி செட்டப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயத்த இந்த எப்ஸ்டைன் ஐலாண்டுக்குள்ளே ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்ற மாதிரி தான் இப்போ பல பேர் அசம்ஷன்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டுச்சுன்னா, சவுதி அரேபியாவோட மெக்கா நகரில் இருக்க கிஸ்வா ஃபேக்ட்ரியில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இது. என்னன்னாக்கா, சவுதி ஒர்க்கர்ஸ்லாம் இந்த எம்ப்ராய்டரிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இஸ்லாமிக் கேலிகிராஃபியை பேஸ் பண்ண எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த நூலாக பயன்படுத்துகிறாங்களே அதெல்லாம் சில்வர் த்ரெட்டு, அதுவும் இல்லாமல் கோல்டு பிளேட்டட் சில்வர் த்ரெட் இருக்குல்ல, அதையும் பயன்படுத்துவாங்களாம். இங்கே அவங்க உருவாக்குறாங்க பாருங்க, இந்த கிளாத்து தான் காபா கிஸ்வாவை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அந்த இடத்த அலங்கரிக்கும். ஏதோ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒருத்தவங்க வர வச்சிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, அது யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம்.
ஆனா காபா மேல போர்த்தப்பட்ட ஒரு கிளாத்தை ஒருத்தவங்க எங்க இருந்தோ கேட்டு வாங்குறாங்க, அதை சில பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, அதுவும் எப்ஸ்டைன் இந்த விஷயத்த பண்றானா, இது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல மக்களே. ஏன்னா அவ்வளவு புனிதத்தோட உச்சமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் அந்த காபா கிஸ்வான்றது. அது எப்ஸ்டைனுக்கு எதுக்காகன்றதான் புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலா இந்த காபா பத்தி பல பேருக்கும் புரிதல் இல்லாம இருக்கும். இந்த இஸ்லாமியர்கள இல்லாத பல பேர் இருப்பீங்க, உங்களுக்கு புரியாம இருக்கும். உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒரு தொகுப்பு கொண்டு வர முழுசா பாருங்க மக்களே. அதுல ஹஜ் யாத்திரையை பத்தி தெளிவா சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்ல, காபாவோட உன்னதத்தையும் சொல்லியிருப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே எதுக்கு இவ்வளவு தூரம் நான் இதை அழுத்தம் தரும்போது ஒரு கான்டென்ட்டா பேசிட்டு இருக்கேன்ற உண்மை உங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த தொகுப்பை பாருங்க. ஹஜ் அப்படின்றது இஸ்லாமிய மதத்துல ரொம்ப முக்கியமான அவங்களோட கொள்கைகள்ல 5 முக்கிய கடமைகள்ல ஒண்ணு. எல்லா இஸ்லாமியர்களும் தங்களோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது இதை நிறைவேற்றியே ஆகணும். கடந்த கால பாவங்களை தொடச்சிட்டு புதுசா வாழ்க்கையை தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுறது தான் ஹஜ் பயணம். இஸ்லாமிய நாட்காட்டியோட கடைசி மாதமான து அல் ஹிஜ்ஜா மாதத்துல ஹஜ் நிகழுது. இது சவுதி அரேபியால அமைஞ்சிருக்கு. இஸ்லாமியர்களோட மற்ற முக்கிய கடமைகள் ரமலான் நோன்பு, தொண்டு கொடுப்பது அதாவது தானம் செய்யறது, அண்ட் 5 வேளை தொடர்ந்து தொழுகை நடத்துறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இதை கட்டாயமா செஞ்சே ஆகணும். இது 5 to 6 நாட்களுக்கு மக்கால அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தொடர்ச்சியான சடங்குகள் செய்யப்படும். ஹஜ்ஜோட சடங்குகள் ஆப்ரஹாம் நபியோட காலத்துல தோன்றினதா முஸ்லிம்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. முகமது நபி அவர் இறந்த ஆண்டான கிபி 632ல ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கினாரு. இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க முஸ்லிம்கள் எல்லாருமே புனித இடமா கருதிக்கிட்டு இருக்கிறது மெக்கா. இதை நோக்கி தான் இஸ்லாமியர்கள் தினசரி தங்களோட 5 வேளையும் தொழுகை செய்வாங்க. கன சதுர அடி வடிவ அமைப்பு தோராயமா 50 அடி அதாவது 15 மீட்டர் உயரம் கொண்டது. அதோட அடிவாரம் 35 to 40 அடி உயரம் கொண்டது. சாம்பல் கல் அண்ட் பளிங்கு ஆகியவற்றால இது கட்டப்பட்டது. அதோட மூலைகள் திசை காட்டியோட புள்ளிகளோடு தோராயமா ஒத்திருக்கிற வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. உட்புறத்துல கூரையை தாங்கி நிற்கிற 3 தூண்கள் அண்ட் பல இடைநிறுத்தப்பட்ட வெள்ளி அண்ட் தங்க விளக்குகளை தவிர வேற எதுவுமே இல்ல. மத்தியில இருக்கிற காபா கருப்பு நிற புரோகேட் துணியால மூடப்பட்டிருக்கும். கிஸ்வா காபாவை தவிர ஜம்ஜம் கிணறு, ஹிஜ்ர் மற்றும் சஃபா மர்வா மலைகள் இது எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கும். ஹராம் 7 உயரமான மினாரட்கள் அண்ட் 64 வாயில்களால அமைக்கப்பட்டிருக்கும். வெளிப்புற அண்ட் உட்புற பிரார்த்தனை இடங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா சேர்த்து 3,56,800 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. ஹஜ் காலத்துல ஏறக்குறைய 1 மில்லியன் வழிபாட்டாளர்களுக்கு இங்க இடமளிக்க முடியும். காபா எப்படி உருவாச்சு அந்த சுவாரஸ்யமான கதையை பத்தி இப்ப பார்க்கலாம். கடவுளால அனுப்பப்பட்ட ஆதாம் அண்ட் ஏவாளால தான் காபா முதலா தோற்றுவிக்கப்பட்டதா இஸ்லாமியர்கள் மத்தியில பெரும் நம்பிக்கை இருக்கு. கடவுள் அல்லாஹ் ஆதாம் அண்ட் ஏவாள் இருவரையும் தனித்தனி இடத்துக்கு அனுப்புறாரு. 2 பேரும் ஒருத்தரை தேடி இணையணும் அப்படின்றதுதான் விதி. 2 பேரை இணைஞ்ச இடம் தான் இப்ப காபா இருக்கிற இடம்னு கருதப்படுது. ஏப்ரஹாம் கடவுளால அனுப்பப்பட்டவர் அப்படின்றதுனாலேயே கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல விழுந்து கடவுளை வணங்குறாரு. இதுக்கு பிற்பாடு கடவுளுக்காக ஒரு ஆலயம் கட்ட விரும்புறாரு. கடவுள் அல் ஃபைது எல் மாமூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட சொர்க்கத்துல இருக்க வீட்டை பிரதிபலிக்கிற வகையில பூமியில இந்த வழிபாட்டு தலத்தை ரொம்ப சிரமப்பட்டு கட்டினாங்க. இது தேவதைகளோட வழிபாட்டு இடமாவும் கருதப்படுது. காபாவை நிறைவு செய்ய ஒரு கல் தேவைப்பட்டுச்சு. அந்த கல்லை வேண்டி ஆதாம் கேட்டாரு. அது ஒரு விண்கல்லா அந்த இடத்துல வந்து விழுந்துச்சு. அது ஒரு தேவதையால அனுப்பப்பட்டது அப்படின்னு நம்பப்பட்டு இருக்கு. அந்த தேவதையோட பேர் தான் கேப்ரியல். அந்த கல்லை எடுத்து காபால ஒரு மூலையில வைக்கிறாரு ஆதாம். அந்த கல் வெண்மயமா இருந்ததாகவும் நாளடைவுல மனிதர்களோட தீய செயலால அந்த கல் கருப்பு நிறமா மாறியதாகவும் சொல்லப்படுது. இது கட்டப்பட்ட காலம் இப்ப வரைக்கும் துல்லியமா சரிவர தெரியல. இவங்களை தொடர்ந்து பல காலம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்த ஏப்ரஹாம் அதாவது இப்ராஹிம், அவரோட மனைவி ஹாஜர், அவரோட குழந்தை இஸ்மாயில் அந்த இடத்துக்கு வந்திருந்தப்ப அந்த இடம் முழுவதும் பாலைவனமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வறண்டு போய் கிடந்துச்சு. ஏப்ரஹாம் அதாவது இப்ராஹிம் கடவுளோட கட்டளையின் பேர்ல அவரோட மனைவி குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாராம். ஹாகர் ஆப்ரஹாம கத்தி அடைச்சாரு. ஆனா அவங்கள பார்க்காமலேயே ஏப்ரஹாம் போயிட்டாரு. ஹாகர் அண்ட் இஸ்மாயிலுக்கு கொஞ்சம் தண்ணி அண்ட் பேரிச்சம்பழங்களை மட்டும் விட்டு சென்று இருக்காரு. ஆனா தண்ணீரோ தேர்ந்துடுச்சு. இஸ்மாயிலுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. ஆனா அங்க தண்ணீர் சுத்தமா இல்லவே இல்லை. தண்ணீரை தேடி ஹாகர் சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையில 7 முறை ஓடினாரு. அந்த நேரத்துல ஒரு தேவதை வந்து தன்னோட இறக்கையால தரையில அடிக்குது.
அப்போ ஒரு நீரூற்று தோன்றி இருக்கான். அதுதான் ஜம்ஜம் நீரூற்றுன்னு சொல்லப்படுது. அதுல இருந்துதான் கிணறு எடுக்கப்பட்டிருக்கே. இப்போதைக்கு முஸ்லிம்களால சொர்க்கத்தோட துணை நதியா இந்த ஜம்ஜம் நதி தான் பார்க்கப்படுது. இந்த தண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கிடைக்கிறது தான் பெரிய அதிசயமே. இது தெய்வீக ஆசீர்வாதமாகவும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. பசி தாகம் இந்த ரெண்டுத்தையுமே இது திருப்திப்படுத்துமா? இது மட்டும் இல்ல, நோயை குணப்படுத்துற வல்லமை இதுக்கு இருக்கிறதாவும் பல பேரால நம்பப்பட்டு இருக்கு. யாத்ரீகர்கள் மக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்றப்ப இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு பிற்பாடு ஹாகரும் இஸ்மாயிலும் அங்கேயே தங்கிட்டாங்களாம். காலம் கடந்த பிற்பாடு அந்த வழியா சென்ற ஏமன் நாட்டவர்கள் அங்க தண்ணீர் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. காலப்போக்கில் அதுவே ஒரு கிராமமா மாறிடுச்சு. ஆனா அது வரைக்கும் அங்க காபா அப்படின்னு ஒண்ணு இருந்தது யாருக்குமே தெரியல. காபா செதஞ்சு இருந்துச்சு. காபாவை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டியவர் ஏப்ரஹாம். ஆனா அவர் இன்னும் திரும்பவே இல்லை. காலம் கடந்துச்சு. இஸ்மாயிலும் வளர்ந்துட்டாரு. திருமணமும் ஆகிடுச்சு. ஏப்ரஹாம் தன்னோட மனைவி குழந்தைய விட்டு சென்ற இடத்திற்கு வந்தாரு. ஆனா ஹாகர் அங்க இல்ல. அவர் இறந்துட்டதா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு பிற்பாடு தன்னோட மகன் இஸ்மாயில அவர் அழைச்சு பேசுறாரு. கடவுள் தனக்கு இட்ட கட்டளையான காபாவை கட்டணும் அப்படின்றத இஸ்மாயிலுக்கு எடுத்து சொல்றாரு. இதுக்கு பிற்பாடு 2 பேரை இணைஞ்சி காபாவை கண்டுபிடிச்சு புதுப்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஒரு எளிய கூரையற்ற செவ்வக அமைப்பா தான் இருந்துச்சு. மெக்காவை ஆண்ட குறைஷ் பழங்குடியினர் இஸ்லாத்திற்கு முந்தைய காபாவை கிபி 608 கொத்து அண்ட் மரத்தோட மாற்று படிப்புகளோடு காபாக்குள்ள ஊடுருவுற நபர்கள் கிட்ட இருந்தும் வெள்ள நீர்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்காக தரை மட்டத்துல இருந்து ஒரு கதவு எழுப்பப்பட்டிருக்கு. கிபி 620 முகமது மெக்கால இருந்து யத்ரிபுக்கு விரட்டப்பட்டிருக்காரு. அது இப்போ மதீனா அப்படின்னு அழைக்கப்படுது. கிபி 629 இருந்து 630 இந்த காலகட்டத்துல அவர் மெக்காவுக்கு திரும்பினதும் இந்த ஆலயம் இஸ்லாமியர்களோட வழிபாடு அண்ட் புனித யாத்திரைக்கான மைய புள்ளியாவே மாறிடுச்சு. இஸ்லாத்துக்கு முந்தைய காபால கருப்புக்கள் அண்ட் பேகன் கடவுள்களோட சிலைகள் இருந்துச்சு. முகம்மது மெக்காவிற்கு வெற்றியோடு திரும்பினதுமே காபாவை சுற்றி இருந்த சிலைகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யவும் பட்டுச்சு. முகம்மது இறந்த ஆண்டான கிபி 632 யாத்திரை மேற்கொண்டு அதன் மூலமா புனித யாத்திரை சடங்குகள் நிறுவப்பட்டுச்சு. பல கலவரங்களால காபா மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டுச்சு. அதுல குறிப்பிடத்தக்கது மெக்காவை கட்டுப்படுத்தின கலீஃபா அப்துல் மாலிக் மற்றும் இப்னு ஜுபைர் ஆகியோர்களுக்கு இடையில நடந்த உள்நாட்டு போரின் போது கிபி 683 காபா எரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. கருங்கல் 3 துண்டுகளா உடைஞ்சு இப்னு ஜுபைர் அதை வெள்ளியால மீண்டும் இணைச்சாரு. பல காலங்களுக்கு பிற்பாடு மொசைக்குகளால காபா அலங்கரிக்கப்பட்டுச்சு. 7ஆம் நூற்றாண்டுல காபா கிஸ்வாவால மூடப்பட்டுச்சு. இது ஆண்டுதோறும் ஹஜ்ஜின் போது மாற்றப்படுற ஒரு கருப்பு துணி. ஹஜ் பயணம் செய்யற முறைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாத்ரீகர்கள் மெக்கால இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அவங்களோட புனிதம் அண்ட் தூய்மையான நிலைக்கு நுழையிறாங்க. இக்ராம் ஆடைகளை அணியிறது. ஆண்களுக்கு 2 வெள்ளை துணிகள் எல்லாமே உடலை சுற்றி மூடப்படணும். பெண்கள் உடம்பு முழுவதும் மூடியபடி ஆடைகளை அணிஞ்சே ஆகணும். யாத்திரை முடிகிற வரைக்கும் யாத்ரீகர்கள் தங்களோட தலைமுடியையோ நகங்களையோ வெட்டவே கூடாது. மெக்காக்குள்ள நுழைஞ்ச பிற்பாடு புனித கோயிலை சுற்றி, அதாவது காபாவை சுற்றி 7 முறை நடக்கிறாங்க. காபால இருக்க கருப்பு கல்ல, அதாவது அல் ஹஜர் அல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுறாங்க. மெக்கா அண்ட் காபாவோட திசையில 2 முறை தொழுகை செய்றாங்க. இது இல்லாம ஷஃபா மலையோட சிறிய பகுதிகளுக்கு இடையில 7 முறை ஓடுவாங்க. மர்வா மலை து அல் ஹிஜாவோட 7வது நாள்ல யாத்ரீகர்கள் தங்களோட கடமைகளை நினைவுபடுத்துறாங்க. 8 மற்றும் 12 நாட்களுக்கு இடையில நடைபெற சடங்கோட 2வது கட்டத்துல யாத்ரீகர்கள் மெக்காவுக்கு வெளியே இருக்க புனித ஸ்தலங்களுக்கு செல்றாங்க. ஜபல் அல் ரஹ்மா, முஸ்தலிஃபா அண்ட் மினா ஆப்ரஹாமோட தியாகத்தோட நினைவா மிருகங்களை பலியிடுறாங்க. மினால நடந்த ராஜ்ம் சடங்குக்கு பிறகு யாத்ரீகர்கள் 3 சுவர்களுக்கு முன்னாடி தூண்கள் பிசாசோட அடையாளமா 7 கற்களை தொடர்ச்சியா 3 நாட்கள் எரிஞ்சிட்டு யாத்ரீகர்கள் விடைபெறுவதற்காக மெக்காவுக்கு திரும்புறாங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பவும் காபாவை சுற்றி வராங்க. புனித யாத்திரையை முடிச்ச பிற்பாடு தங்களோட பெயரோடு ஹஜ் அப்படின்னும் பெண்கள் ஹஜ்ஜி அப்படின்னும் தங்களோட பெயருக்கு பின்னாடி பட்டத்தை சேர்க்கிறாங்க. இந்த பட்டத்தை பெயருக்கு பின்னாடி சேர்க்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா விருப்பப்படுறவங்க தாராளமா சேர்க்கலாம்னு சொல்லப்படுது ஹஜ் பயணம் சார்ந்து. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எப்ஸ்டீன் ஒருவேளை இந்த காபா கிஸ்வாவை வாங்கி இருந்தான் அப்படின்னா எதுக்காக வாங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இஸ்லாமோ கிறிஸ்தவமோ பெருசாக நம்ம பிரித்து பார்க்க முடியாது.
இன்னொரு பக்கம் யூதம் சார்ந்தும் நம்ம கனெக்டை கொண்டு வர முடியும். ஏப்ரஹாமிக் ரிலீஜன்னு எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வரவும் முடியும். ஆனால் எதுக்காக அவனுக்கு இந்த காபா கிஸ்வா தேவைப்பட்டிருக்கு? ஒருவேளை அது நடந்திருந்தா சொல்கிறேன். உங்களோட ஐயப்பாடு என்னவா இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.